ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இந்த காரை பார்த்து வேகமாக ஓடி வந்து ஒரு கோபக்கார மாடு தான் பார்க்குறோம். எல்லாரும் காருக்கு மேலே ஏறி உட்காந்துருக்குறாங்க. கார் கதவு திறந்திருந்ததுனால வேகமாக வந்து அதில் மோதி இருக்கு. கதவு மொத்தமாக கலண்டே வந்துடுச்சு. இந்த மாடு தலை குப்புற விழுந்தது தான் ஆச்சரியமே. எவ்வளோ வேகத்தில் வந்திருக்கு பாருங்க. வந்த வேகத்தில் அப்படியே குப்புற விழுந்துடுச்சு. நல்ல வேளை அதுக்கு எதுவும் ஆகாததுனால புழுதி பறக்க மறுபடியும் எந்திரிச்சு அமைதியா இருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ரொம்ப வேகத்தோட ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். இந்த யானையை பாக்குறதுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கு பாருங்க. இந்த வீட்டு மாடியில இடமே இல்ல. அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் இந்த மொட்டை மாடியில தான் ஏறி நிக்கிறாங்க. சின்ன குடிசை மாதிரி இருந்தது. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுச்சு. தரையில ரோட்டு பக்கமா நின்று எல்லாரும் யானை வர்ற வேகத்தை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல டிராக்டர் வச்சு வயல் உழுதுட்டே இருக்கிறாங்க. இந்த டிராக்டருக்கு முன்னாடி வந்து நின்ன பறவை அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அதே இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. இந்த பறவை அந்த இடத்துல முட்டையிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த மட்டும் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்தது இந்த வீடியோல கடலுக்குள்ள நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க ஒரு மீன் இதை பிடிக்கலாமா அப்படின்னு பக்கத்துல போகுது. ஆனா அந்த ஆக்டோபஸ் கொஞ்ச நேரத்துல நிறமே மாறி போயிடுச்சு பாருங்க. அது உடம்புல இருந்து ஒரு கரும் புகையே வெளியே வந்திருக்கு. எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அதுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான சக்தி இருக்குது போல. கரும் புகையை வெளியே விட்டதும் அந்த பெரிய மீன் கொஞ்ச நேரம் குழப்பமா இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி இது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுது. எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. அது மனுஷங்க மாதிரியே நிக்கவும் செஞ்சது. என்னவா இருக்கும்னு பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கரடி. மனுஷங்க மாதிரி ரெண்டு கால்ல எந்திரிச்சு நிக்குது. இந்த லைட் வெளிச்சம் பட்டதும் இது இந்த ரோட கிராஸ் பண்றதுக்காக தான் இப்படி பதுங்கி இருக்குது. ஆனா அது பாக்குற நேரம் எல்லாம் ரெண்டு பக்கமும் கார் வந்துட்டே இருக்குது. இங்க இந்த காரை கொஞ்ச நேரம் நிறுத்தியே வச்சதுனால அது மெதுவா நடந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துடுச்சு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல தூரத்துல ஒரு வித்தியாசமான உருவம் தெரிஞ்சது. பக்கத்துல போக போக தெரிஞ்சது அது ஒரு புலி அப்படின்னு. தங்க நிற புலி தான். உடம்பெல்லாம் ஆரஞ்சு நிறத்துல கருப்பு நிற வரியோட பாக்குறதுக்கே மிரட்டலா இருக்குல்ல. இந்த கார் வருது. அதோட வெளிச்சம் பட்டதும் அது அப்படியே மெதுவா இறங்கி காட்டுக்குள்ள போகுது. காட்டு விலங்குகள் எல்லாம் ராத்திரி நேரத்துல அந்த ரோட்டு பக்கமா வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு போகும் போல. இங்க இந்த வீடியோல பாக்குற கார் சரிஞ்சு ஆத்துக்குள்ள விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் விழமாட்டேன் அப்படின்னு எப்படி ஒத்த கால நிக்குது பாருங்களேன். நம்பவே முடியல. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு டயர்ல அப்படியே தாக்கு பிடிச்சு நின்று இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ஜீப்பை விட மாட்டேன் அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற ஆடுகளை தான் பாக்குறோம். மத்த எந்த வண்டியும் சுத்தல. இந்த ஒரு வண்டியை தான் அவ்வளவு ஆடுகளும் சேர்ந்து சுத்தி இருக்கு. ஒருவேளை இந்த சிவப்பு கலரை பார்த்ததும் சுத்தி சுத்தி வந்திருக்கும் போல. எங்க இந்த வீடியோல நடு ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். இந்த மாடை பிடிக்கிறதுக்காக பின்னாடி வண்டியும் ரெடியா தான் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ரோட்டோரமா நடந்துட்டு இருந்த ஒருத்தர் மேல பாஞ்சிடுச்சு. இங்க காட்டு மான் ஒண்ணு இவரை பார்த்து தான் நடந்து வந்துட்டு இருக்கு. நல்ல வேளையா இவர் உடனே கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா தான் இருக்கும். ஆனா அதோட கொம்பு ரொம்ப கூர்மையானது. இந்த வீடியோல ரெண்டு மலைகளுக்கு நடுவுல பதுங்கி இருக்கிற ஒரு பூமாவை தான் பாக்குறோம். அங்க ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டதுனால என்னன்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போயிருந்தாரு. அங்கிருந்து தான் பாஞ்சு வந்தது இந்த பூமா. இவர் மலையோட மலையா ஒரு ஓரம் ஆயிட்டாரு. இது பாதை எதுன்னு தெரியாம அங்கங்க ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோல சிங்கம் ஒரு இறையை வேட்டையாடி அதை சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்குது. இதை வீடியோ எடுக்கிறதுக்காக இங்க ஒருத்தர் தயாரா இருக்கிறாரு. கொஞ்ச நேரமா இவரை பார்த்து உரிமிட்டே இருந்தது. அவர் அதை விட்டு நகர்ற மாதிரி இல்ல. வேகமா ஓடி வந்தது. ஆனா அவர் திரும்ப கத்துனதை பார்த்து அதுவே திரும்பி போயிடுச்சு. சிங்கத்துக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அதுக்கு பசிச்சா மட்டும்தான் எந்த இறையுமே தேடி போகுமா. மற்ற நேரங்கள்ல பக்கத்துல ஒரு மானே போனா கூட திரும்பி பார்க்காதான். அடுத்தது இந்த வீடியோல போயிட்டு இருக்கிற காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடிட்டு இருக்கிற சிங்கத்தை தான் பாக்குறோம். இந்த கார் எப்படி வேகமா போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பின்னாடியே ஓடி போயிருக்கு. மறுபடியும் அங்க இருந்து கார் வரும்போது அந்த கார் பின்னாடி ஓடி வருது. ஆக மொத்தத்துல காட்டுப்பாதை வழியா போகிற இந்த காருக்கு பின்னாடி ஓடுறதே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கு. கார்ல போறவங்க தான் ஒரு நிமிஷம் திகச்சு போயிருவாங்க. அந்த இடத்த கடந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வரும். அடுத்தது இந்த வீடியோல சண்டை போட்டுக்கிற 3 சிறுத்தைகளை பாக்குறோம். ஏற்கனவே இந்த இடத்துல 2 சிறுத்தைகள் இருக்குது. புதுசா ஒரு சிறுத்தை இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குதான். இந்த சிறுத்தை ஏற்கனவே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப சோர்வா தான் இருக்குது. அதனாலே சண்டை தொடங்குறதுக்குள்ள சோர்வாயி படுத்துடுச்சு. எப்படியோ ஒரு சிறுத்தையை அந்த இடத்துல இருந்து விரட்டுற வரைக்கும் இது தொடரும். இந்த வீடியோல நண்டோட வித்தியாசமான சண்டை காட்சியை தான் பாக்குறோம். இங்க பக்கெட்டுக்குள்ள கிடக்கிற நண்டு இவர் கையில இருக்கிற கத்தியை வாங்கி இருக்கு. அதை கையில வச்சுட்டு இவர்கிட்ட சண்டை போடுது பாருங்க. நம்ம கையை பக்கத்துல கொண்டு போனோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஒரு நண்டு இந்த அளவுக்கு கோபக்கார நண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலதான். அடுத்தது இந்த வீடியோல ஒரு ஜீப்பை ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம். எவ்வளவு வேகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. யானை ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அதால ஓட முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது நம்மளை விட வேகமாவே ஓடும். அதனாலதான் மனுஷங்களா இருந்தா கூட யானை கிட்ட ஓடியெல்லாம் தப்பிக்க முடியாது. எங்க இந்த வீடியோல ஒரு சின்ன ட்ரக்கை தடுத்து நிறுத்துற ஒரு யானையை தான் பாக்குறோம். பொதுவா யானைகள் இந்த மாதிரி வண்டி போகும்போது அதை தடுத்து நிறுத்தி சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுமா. அது நினைச்ச மாதிரி ஏதாவது கிடைச்சது அப்படின்னா வண்டியை உடனே போக விட்டுரும். இது சாப்பிட ஆரம்பிச்சிரும். இதுக்காகவே காட்டுப்பாதை வழியா போறவங்க கொஞ்சம் பழங்களையும் கையில வச்சுக்கிறது உண்டு. அதை கொடுத்துதான் சமாதானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு கடந்து வரவே முடியும். இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை பாக்குறோம். இங்க ஒரு பெரிய ட்ரக் நிக்குது. பெரிய வேகத்துல அப்படியே கவிழ்த்து போட்டுடுச்சு. டெம்போ லாரி
இது எல்லாம் யானைக்கு ரொம்ப சர்வசாதாரணம் தான். யானையை பாக்குறதுக்காக ரோட்டு பக்கம் வந்த எல்லாரும் கடையை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப கோபக்கார ஒரு ஒட்டகத்தை தான் பாக்குறோம். ஒட்டகம் ரொம்ப சாதுவான விலங்கு அப்படிதான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இங்க ஒரு ஆளை துரத்தி கொண்டு போகுது. இதுகிட்ட போய் ஏதோ சேட்டை பண்ணி இந்த வம்பல மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் நம்மள தூக்குனா அதோட உயரத்துக்கு தூக்கி விட்டுரும். இப்படி எல்லாம் ஓடி வரும்னு அவருக்கு தெரியாம போச்சு. இங்க இந்த வீடியோல நேரா ஓடுற மாடை பார்த்திருப்போம். ஆனா இந்த மாடு கொஞ்சம் வித்தியாசமா இங்க வண்டி போற திசைக்கு அதுவும் அதே வேகத்துல போயிட்டு இருக்குதான். அதனால இப்படி நேரா ஓடாம வண்டியை விட்டுறக்கூடாதுன்னு வண்டியை பார்த்துட்டே இப்படி ஓடிட்டு இருக்கு. இந்த வீடியோல பாக்குற பறவையோட பேரு ஷோபில். இது ரொம்ப பழங்கால பறவை. டைனோசர் காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே இது உலகத்துல தப்பி இருக்குது. உயரமான கால்கள், உயரமான அழகு அப்படின்னு கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரியே இருக்கும். அப்படியே மனுஷங்க உயரத்துக்கு இருக்கும் போல. இந்த வீடியோல பாக்குற பறவையை பிடிக்கிறதுக்காக இந்த பக்கம் பதுங்கி இருக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். அது நினைச்ச மாதிரி இந்த பறவையை மெதுவா நடந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுச்சு. சரியான நேரம் அப்படின்னு தாவி போன நேரம் பார்த்து உஷாரான பறவை வேகமா பறந்து போயிடுச்சு. கடைசியில பூனைக்கு ஏமாற்றம் தான். இவ்வளவு திட்டம் போட்டு பொறுமையா இருந்ததுக்கு அப்புறமும் கடைசியில கையை விட்டு நழுவி போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குற இவரு கையில ஒரு மீனை பிடிச்சு வச்சிருக்காரு. ஏற்கனவே அங்க ஒரு கழுகு இந்த ஏரியை சுத்தி வருது. ஏதாவது மீன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இவர் கையில இருக்கிறத பார்த்தது இவரு சுத்தி வந்திருக்கு. கடைசியில இவர் அந்த கழுகுக்கு அப்படியே கேட்ச் போட்டிருக்காரு பாருங்க. இன்னல் வேகத்துல வந்த கழுகு கரெக்டா கேட்ச் பண்ணி கொண்டு போயிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல கால் வைக்க அந்த பக்கம் ஒரு பூனையை பார்த்ததும் நம்மளும் இந்த கம்பியில மெதுவா நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கால் வச்சது. ஆனா அது கால் வைக்கிறதுக்கு கூட பத்தாது. வளையமா இருந்ததுனால வலிக்கு தொங்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணிக்குள்ள மட்டும் விழுந்துராம எப்படியாவது கரை சேர்ந்துடணும் அப்படின்னு மெதுவா வந்திருக்கு. யோசிக்காம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். ஒரு தாய் வாத்து அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கிற நிறைய குட்டி வாத்துகளை பாக்குறோம். நம்மளால குதிக்க முடியுமா, தாவ முடியுமா அப்படிங்கிற யோசனையே இல்ல. தாய் வாத்து பண்றதை பார்த்து அப்படியே செய்யுது. இதுல ஒரு வாத்து மட்டும் இந்த தண்ணியோட சுழல்ல சிக்கிக்குது. எல்லா வாத்துக்களும் அந்த பக்கம் கரை சேர்ந்தாச்சு. கடைசியா இது எப்படியோ தண்ணியில இருந்து தப்பி மறுபடியும் பாறைக்கு வந்து சேர்ந்தது. எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு தேடி பார்த்து தனியா வேகமா அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடுச்சு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல எல்லா ஆடுகளும் மேய்ச்சல் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிடுச்சு. இது மட்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு எழுப்பினதுக்கு அப்புறமா ஆள் எந்திரிக்கிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு வழியா கண்ணை திறந்து பார்த்தது. இது கூடவே நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருக்கும். ஆனா ஒண்ணு கூட காணலையே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு பார்க்கும்போது தூரத்துல எல்லா ஆடுகளும் போயிட்டு இருக்கு. நல்ல வேலை இப்பவாது எந்திரிச்சுமே அப்படின்னு ஓடுது. அவ்வளவு தூக்கம். அடுத்தது இந்த வீடியோல தாய் பூனை தன்னோட குட்டிகளை காப்பாத்துறதுல பயங்கர ஆளா இருக்கும். அந்த இடம் எவ்வளவு பள்ளமோ எவ்வளவு உயரமோ எதுவா இருந்தாலும் எப்படியாவது அதை தூக்கிட்டு வந்துடும். அப்படித்தான் இங்கே இந்த துவாரத்துல தலையை விட்டு தெரியாதனமா இங்க வந்து விழுந்துடுச்சு. அதோட குரலை கேட்டு வேகமா வந்து இந்த பூனை வந்த வேகத்துல அதை தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திறமை இந்த பூனைகளுக்கு மட்டுமே இருக்கும் போல. அதை அப்படியே வாயில கவ்விட்டு எவ்வளவு உயரத்துக்கு ஏறுது பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல மீன் பிடிக்கிறதுக்கான இந்த ஜல்லடை போட்டு அதுல நிறைய மீன்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுல ஒரு மீன் மட்டும் பண்ணிருக்கிற வேலை ஜல்லடிக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம மெதுவா உள்ள இருந்தே குதிச்சு எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்து சேர்ந்துடுச்சு. அதே வேகத்துல தண்ணி எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு உடனே குளத்துக்குள்ளேயும் தாவி போய் நீந்த ஆரம்பிச்சிருக்கு. சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காம ஒரு வழியை மட்டும் தேடினோம்னா கண்டிப்பா வழி கிடைக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல மலையில இருக்கிற மண்ணெல்லாம் தளர்ந்து போய் இருக்குமே இல்லாம எல்லாம் உதிரியா போகிறது தான் மண் சரிவுன்னு சொல்றோம். எங்கேயும் இப்படிதான் குவியில இருந்த மண்ணெல்லாம் பாதி மலையே போகிற அளவுக்கு அப்படியே சேர்ந்தே போகுது. கூடவே அத்தனை மரம், செடி, கொடி எல்லாமே சேர்ந்து